பொதுப்பணித்துறை அமைச்சர் சில கருத்தை சொல்லியிருக்கிறார். அதிமுக ஆட்சியில 7 பாலம் உடைந்ததாக ஒரு தவறான பொய்யான செய்தி வெளிப்படுத்தியிருக்கிறார். அது உண்மையல்ல. அதுவும் 7 பாலம் அதிமுக ஆட்சியில் உடைந்திருக்கின்ற செய்தி சொல்லிவிட்டு 4 பாலத்துடைய விவரம் தான் சொல்லியிருக்காரு. அந்த 4 பாலம் உண்மையல்ல. அவர் வெளியிட்ட செய்தி தவறான செய்தி. விழுப்புரம் தலவானூர் பாலம் சொல்றாரு. அது பாலம் அல்ல, தடுப்பணை. அந்த தடுப்பணை அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்டது. தடுப்பணையின் 2 பக்கங்களிலும் மண்கரை இருந்தது. அந்த மண்கரை அடித்து செல்லப்பட்ட காரணத்தினால் அந்த பாலம் தண்ணீர் தேக்க முடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்னும் தடுப்பணை அப்படியே தான் இருக்குது. தடுப்பணை எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா தடுப்பணையினுடைய 2 பக்கவாட்டிலும் அந்த ரீட்டனிங் வால் சரியா கட்டாகாரத்துலதான் அந்த மண்கரை உடைந்துதான் சேதமடைந்திருக்க, தடுப்பணை சேதமடையவில்லை. அது ஒன்று. இரண்டாவது, திருவண்ணாமலை மாவட்டம் அம்மாபாளையம் நாகநதியின் குறுக்கே கட்டப்பட்ட பாலம். இந்த பாலம் 2001 சுமார் 8 லட்சம் ரூபாயில ஒரு கல்வெட்டு தான் கட்டப்பட்டது. அந்த கல்வெட்டுல கனமழையின் போது அடித்து செல்லப்பட்டு விட்டது. அதற்கு பதிலாக